இப்போ என் கிளினிக்ல நிறைய பேஷண்ட்ஸ் டயரியானால அஃபெக்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. இந்த டயரியாங்கிறது மோஸ்ட்லி குழந்தைகளுக்கு வந்து வைரல் டயரியாவா இருக்கும். பெரியவர்களுக்கு ஏதாவது கலப்படமான உணவுப் பொருள்னாலேயோ கலப்படமான தண்ணினாலேயோ கண்டிப்பா வரும். இப்ப இந்த டயரியா வந்துருச்சு, நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அதை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட நீர்ச்சத்தை குறையாம பாத்துக்குங்க. இப்ப நார்மலா நீங்க டயரியா போகும்போது அதுல நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நமக்கு லாஸ் ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா WHO ஃபார்முலா இருக்கிற ORS தான் கண்டிப்பா நீங்க வாங்கி குடிக்கணும். அதுக்கப்புறம் இளநீ இருக்குல்ல, இளநீல பொட்டாசியம் அதிகமா இருக்கும். அதனால நீங்க இளநீ வாங்கி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தயிர் சாதம் அதிகமா சாப்பிடுங்க. ஏன்னா தயிர்ல வந்து நல்ல ஃபர்மெண்டடான ஃபுட்டு, நல்ல டைஜஸ்ட் ஆகும். இப்ப ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கூட அந்த கட் பாக்டீரியா எல்லாம் லாஸ் ஆயிடும். இந்த தயிர் சாப்பிடும் போது இது வந்து அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். நமக்கு இந்த டயரியோட டியூரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணும். இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு ரொம்ப டயர்னஸ், எந்திரிக்கவே முடியல, அதிகமான ஃப்ரீக்வன்சி போகுது, கண்ணெல்லாம் சொங்கி போன மாதிரி இருக்காங்கன்னா உடனே நீங்க போய் உங்க டாக்டரை பாருங்க. ஏன்னா நீர்ச்சத்து கம்மியாச்சுன்னா உங்களோட கிட்னி ப்ராப்ளம் கூட வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு.